தற்போதைய அண்மை செய்தி. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்தவர் உடலை எலி கடித்து குதறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்தவர் உடலை எலி கடித்து குதறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இறந்தவர் உடலை வைக்கும் பதப்படுத்தும் இயந்திரம் இயங்கவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். திருவாரூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் உடல்நலக்குறைவால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை உயிரிழந்தார். நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்த அவரின் உடலை எலி கடித்து குதறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனைக்கு செய்த பிறகுதான் உடலை தர முடியும் என மருத்துவர்கள் கூறிய நிலையில் அவரது உடலை எலி கடித்து குதறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்தவர் உடலை எலி கடித்து குதறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக திருவாரூர் செய்தியாளர் கார்த்திக் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திக், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் முரசொலி. திருவாரூர் நகர்பகுதிக்குட்பட்ட பிள்ளை தெரு அப்படிங்கிற பகுதியில் வசிக்கிறவர் ராஜ் என்கிற கோவிந்தராஜ். அவருக்கு வயசு 55. அவர் டீ கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று ஈவினிங் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்க அவங்க இறந்துட்டதா தகவல் சொல்றாங்க. இறந்தவங்க உடலை நாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு எடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி ராஜ் அப்படிங்கிறவங்களோட உறவினர்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா மருத்துவமனை நிர்வாகம் நாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யாம தரமாட்டோம், அதனால பிஎம் பட்டு நாங்க தரோம், நீங்க நாளைக்கு வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக உறவினர்கள்லாம் நேற்று வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சு பாடியை வாங்கறதுக்கு வந்திருக்கிறப்ப பிணவரையில வைக்கப்பட்டிருந்த ராஜ் என்கிறோட உடல்ல பல இடங்கள்ல எலி கடிச்சு கொதறின அடையாளம் இருந்ததாகவும் அவரோட எலும்புகள் வெளியில தெரியற மாதிரி இருக்கு, முகம் தலை இந்த இடத்துல எல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்தம் வலிஞ்சு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரது உறவினர்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா அந்த உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடமும் மருத்துவக் கல்லூரி டீன் அப்புறம் ஆர்எம்ஓ இவங்கள்ட்ட கேட்டிருக்கப்ப முறையான தகவல் தரவில்லை. இது சம்பந்தமா கோவிந்தராஜ் அவங்களோட உறவினர்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணை செஞ்சிருக்கப்போ முறையான தகவல் மருத்துவ நிர்வாகம் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் என்கிறோட அதாவது இறந்து போனவரோட உறவினர்கள் பிணவரை முன்னாடியே போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில பாடி தரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப மணி 12 தாண்டின பிறகும் இன்னமும் எங்களுக்கு முறையான தகவல் சொல்லல. இது இப்போ பிணவரையில ஃப்ரீசர்ல வைக்கப்பட்ட உடல்ல எப்படி காயம் ஏற்பட்டு எலும்புகள்லாம் வெளில தெரியுது, முகத்துல கீரல் ஏற்பட்டு ரத்தம் கொட்டுது, எப்படி இந்த நிகழ்வு நடந்திருக்கு, இது எலி கடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது கடிச்சிருக்கா, இது மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் அலட்சிய போக்கு தான் இதுக்கு காரணம், இதே மாதிரி பல பேருக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன ராஜ் என்பது உறவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ 2 மணி நேரம் கழிச்சு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் மற்றும் ஆர்எம்ஓ போலீஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாம் இந்த உறவினர்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறாங்க. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி கார்த்திக்.